நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம், நீங்கள் ஒரு வேலை பார்க்கலாம். எதிலையாவது பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ, ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்போ, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு விருத்தி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? உண்டாகணும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 10 வருஷம் 10,000 சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் விருத்தி அடையலை, நீங்கள் உயரலை. அப்போனா நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் கூட, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தாலும் கூட, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுக தேவன். வாக்கு தத்தத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. வாக்கு தத்தம் உங்களை உயர்த்தும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படியா பெருகிறது? நான் என் குடும்பத்தில் வருமானம் பெருகலை, எப்படி பெருகிறது? என் சரீரத்தில் நிரந்தரமான ஒரு சுகம் கிடைக்குன்னு பார்க்குறேன். 2 நாள் 4 நாளைக்கே 3 நாள் முதுகு வலிக்குது, அப்புறம் 3 நாள் முதுகு வலிக்கு அப்புறம் திடீர்னு ஒரு மொழி வலிக்குது, அப்புறம் கழுத்து வலிக்குது. இப்படி ஒன்று விட்டு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிரந்தரமான ஒரு சுகம் எனக்கு வரல. கேட்டால் எனக்கு வயசாயிருச்சுல, இவங்களாவே சொல்லிக்கிறாங்க எனக்கு வயசாச்சுல அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்கிறாரு, உனக்கு நான் திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுப்பேன். இது அவர் சொல்கிறாரு. நம்மளால் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ பேரம்பேத்தியை பார்த்தாச்சு, போய் சேர வேண்டியதான். இப்படி அப்பா சொல்லவே கிடையாது. அப்பா என்ன சொல்கிறார்? உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். இது அப்பா சொல்கிறாரு. எனக்கு அவ்வளோ முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லா பிள்ளையும் கரை ஏற்றிட்டேன், நீ என்ன செய்ய? போக வேண்டியதுதான். அப்பா போய் சீக்கிரம் போய் தொலை போ அப்படின்ட்டுருவார். சீக்கிரம் போய் தொலை, நான் உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் வழியை சொல்லிட்டு இருக்கேன், நீ போக வேண்டியதானே, போய் தொலை, எனக்கு என்ன, போ பின்னாடி போ. நம்மளை குறித்து வாக்கு என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் என்ன? அதைத்தானே பிடிச்சிட்டு போகணுமே தவிர, நம்மளாவே ஒரு காரியத்தை ரெடி பண்ணிக்கிட்டு, நம்மளாவே நம்ம வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம அழிஞ்சு போகிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, உன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, நீ குடியிருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, உன் சந்ததி எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்கிற? அதுதான் எனக்கு, அதுதான் நம்மளுக்கு. உன் சந்ததி ஒளிய மர கண்டுகள் போல வளர்ந்துருக்கும் வாக்கு. உன் பிள்ளை எப்படி இருக்கணுமா? உன் பிள்ளை எப்படி இருக்கணுமா? உன் பிள்ளை ஒளிவு முறை கண்டுபிடி வாழ்ந்த ஒளிவு முறை, ஏசப்ப காலத்தில் வாழ்ந்த ஒளிவு முறை இன்னும் இருக்குது இஸ்ரேல் நாட்டில். எப்படி பேசுகிறார் பாருங்க அப்பா நம்மளை பார்த்து. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நம்மளை மட்டுப்படுத்தி, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம குப்பை, நம்ம தூசியே அப்படிங்கிறோம். சர்வலோகத்தை உண்டாக்கின ராஜாதி ராஜா உங்களுக்கு எனக்கு அப்பாவாக இருக்கிறாரு. சாதாரண அப்பா கிடையாது, உருவாக்குற கர்த்தர். அவர் படைப்பாளி, அவர் படைப்பாளி. கடல் 2 பிளந்தவர், பரலோக தூதர்கள் சாப்பாடு கீழே வர வச்சவர், மன்னாவை வர வச்சவர், காடைகளை விளை வச்சவர். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் உங்களுக்கு எனக்கு அப்பாவாக இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிறவர்.